உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ அவளுக்கு கால் பண்ணி பாரு. ஓ காட், இவ்ளோ பெரிய தப்ப நான் எப்படி பண்ணேன்? ஒருவேளை ராதாவோட பேக்ல அவளோட போன் இருந்துச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். கடவுளே, கிருஷ்ணா, எனக்கு ஏன் இப்படி ஒரு உணர்வு ஏற்படுது? அங்க குஷியும் மோனையவும் நல்லா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. நான் இப்ப அவங்க கிட்ட போகணும். நீங்க தான் எனக்கு ஏதாவது வழி காட்டணும். கடவுளே, கிருஷ்ணா, எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க. எனக்கு என்னோட பொண்ணு கிட்ட போகணும். எனக்கு வழி காட்டுங்க. மோனையா, இந்த நேரத்துல என் போனை கட் பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். இந்த காலை நான் எடுக்கலனா இப்ப பண்ணிக்கிட்டே இருப்பா. ஹலோ மோனையா, எதுக்கு கால் பண்ண நீ? குஷியை பத்தி விசாரிக்கிறதுக்காக தானே? என்ன விசாரிக்கணும் உனக்கு? உனக்கு என்ன அவளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன மோகனையா? ஒரு விஷயத்தை நல்லா கவனமா கேட்டுக்கோ. குஷி என்னோட பொண்ணு. அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவளை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. நீ என் பொண்ணுக்கு அப்படி என்னதான் மாய மந்திரம் பண்ணன்னு தெரியல. அவளுக்கு குடும்பத்தை பத்தியும் எங்களை பத்தியும் எந்த கவலையும் இல்ல. அவளுக்கு இப்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதுன்னா அது நீதான். ராத்திரி பகல்னு பார்க்காம உன்னோட பேரே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன மோகனையா? அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு பெரிய வார்த்தையை சொன்னான்னு தெரியுமா? ராதாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்துருவேன்னு சொல்றா. என் பொண்ணு இப்ப எனக்கே இல்லாம போயிட்டா. அவனை என்கிட்ட இருந்து மொத்தமா புடிக்கிட்டல. நிஜமா சொல்றேன், என் பொண்ணு உன்னை சந்திச்சிருக்கவே கூடாது. நீ என் லைஃப்லயும் குஷியோட லைஃப்லயும் வராமையே இருந்திருக்கலாம்ல. மோனையா, இப்பெல்லாம் எனக்கு உன் முகத்துல முழிக்க கூட பிடிக்கல. மோனையா, மோனையா, ராதா கிட்ட இருந்து போனா? அப்படின்னா என் பொண்ணு இந்த வேலையும் சொதப்பிட்டா போல இருக்கே. இப்ப நான் உடனே அவகிட்ட பேசி ஆகணுமே. அங்க ஒருவேளை மோனையாக்கும் குஷிக்கும் சண்டை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மோனையா நான் சொல்றத கேட்கவே தயாரா இல்லையே. இதுல பேட்டரி வேற தீர போகுது. கடவுளே, கிருஷ்ணா, என்ன பண்றது? ராதாவோட போன் பிஸின்னு வருது. ஒருவேளை மோகனுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிருப்பாளோ? எடுத்தாளா? இல்லம்மா, லைன் பிஸியா இருக்கு. பிஸியா இருக்கா? சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. சரி. ராதாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா, ஒரே ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். நிக்கில், அங்கெல்லாம் போய் பாரு. ஹலோ அம்மா.
என்னம்மா தாமினி, வேலை முடிஞ்சுதா இல்லையா? வேலை நடந்துகிட்டே இருக்குமா. ஆனா ராதா கிட்ட அவளோட ஃபோன் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எதுக்கு பயந்தோமா அதுவே நடந்திருக்கு. அந்த 2 அடி சூனியக்காரி எப்படியோ மோகனுக்கு ஃபோன் பண்ணிட்டா. என்ன? ஆமா, ராதா மோகனுக்கு ஃபோன் பண்ணிட்டாளா? அப்படின்னா மோகன் ராதாவை தேடி இங்க வந்துட போறான். இல்ல அத பத்தி நீ கவலைப்படாத. அப்படிலாம் எதுவும் நடக்காது. இங்க பாரு, ஏற்கனவே மோகன் ராதா மேல ரொம்ப கோவமா இருக்கான். அவன் ராதா சொல்ல வந்ததை கேட்கவே இல்ல. கோவமா அவளை நல்லா திட்டிட்டு போன் அப்படியே கட் பண்ணிட்டான். Thank God, அப்படின்னா தப்பிச்சிட்டோம். ஆனா மோகன் எடுக்கலன்னா என்ன? ராதா வீட்ல இருக்க எல்லாருக்கும் லைனா ஃபோன் பண்ணிட்டா என்ன பண்றது? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. முதல்ல என் போனை கட் பண்ணிட்டு வீட்ல வேற யாருக்கும் ராதா ஃபோன் பண்ணாத மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க. போங்க. நான் உடனே போறேன். கடவுளே, இந்த பொண்ணு யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ண போதோ? குஷி கண்ணா, போனை எடு. தயவு செஞ்சு போனை சீக்கிரம் எடு. இந்த ராதா மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? என் பொண்ணை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. நான் வெறும் பேருக்கு தான் அப்ப. குஷி மேல ராதா தான் உண்மையான பாசத்தை வச்சிருக்கா. நான் இருந்தாலும் இல்லைனாலும் யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. கடவுளே, அந்த ராதா மறுபடியும் மோகன் ஃபோன் பண்றாளே. இவன் பாக்கிறதுக்குள்ள இந்த போன் எடுத்து எங்கேயே வச்சிரணும். காவேரி அத்தை, 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 இடுப்பு எலும்பு ஐயோ, உடைஞ்சிருச்சு. பாத்து. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படிப்பா நல்லா இருக்க முடியும்? இப்படி கீழே விழுந்தா இடுப்பு எலும்பு உடைய தானே செய்யும். நீங்க எப்படி விழுந்தீங்க? அது யோசிச்சு சொல்றேன். என்ன யோசிக்கிறீங்க? அது யோசிச்சுட்டு இருந்தேனா அப்படியே யோசிச்சுக்கிட்டே கீழே விழுந்துட்டேன். நீங்க அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? அத கூட மறந்துட்டேன் பாரு. அது வந்து என்கிட்ட இந்த 2000 ரூபாய் நோட்டு இருக்குப்பா. எனக்கு கொஞ்சம் சில்லறை தேவைப்படுது. அதான் யார்கிட்டயாவது கேட்கலான்னு வந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.